கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்துக்கு உரிய அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மாதத்தினுடைய 2ஆம் தேதியிலிருந்து அவர் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வந்து போறாரு. அப்ப வக்ரம் பெற்ற குரு வந்து என்னன்னா, அந்த 3ஆம் இடத்த வந்து பார்க்குறாங்க. ஸோ, அதனால என்னன்னா, நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே வந்து என்னன்னா, அதுக்கு உங்களுடைய மனைவி வந்து உறுதுணையா இருப்பாங்க. அதுவும் இல்லாம வந்து என்னன்னா, நீங்க செய்யிற செயல்கள்ல வந்து காரிய வெற்றியும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம வந்து என்னன்னா, உங்களுடைய காதலிக்கிற விருச்சிக ராசி நேயர்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான்னா, சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், உங்களுடைய காதலனோ, காதலியோ வந்து என்னன்னா, உங்களுக்கு நிச்சயமா வந்து என்னன்னா, சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, எப்பயுமே குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் தந்தையினுடைய பார்த்தீங்கன்னா, மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதனால வந்து என்னன்னா, சண்டை சச்சரவுகள் இல்லாம இருப்பது ரொம்ப நல்லது. வேலை பார்க்குற இடத்துல நீங்க எதிர்பார்த்த மாரியான சூழ்நிலை வந்து இப்ப இருக்காது. அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். செவ்வாய் வந்து என்னன்னா, இடப்பெயர்ச்சி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூழ்நிலை எல்லாமே நீங்க வேலை பார்க்குற இடத்துல மாறும். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தனஸ்தான அதிபதி, குடும்பஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்காரு. அதுவும் இல்லாம ராசிக்கு 7ல இருக்காரு. அதனால குடும்பத்துல வந்து என்னன்னா செலவுகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனால செலவுகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்ப நல்லது. தற்போது உங்க ராசிக்கு 4ல வந்து சனி இருக்கிறாரு. இது விசேஷம் கிடையாது. 4ல சனி அப்படிங்கிறது என்னன்னா, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. அதனால இப்ப தொழில் அப்படிங்கிறது எதுவுமே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாம புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ஏதாவது நீங்க தொழில் தொடங்கலாம். இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, உங்க ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, நீச்சமா வேற இருக்கிறாரு. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து என்னன்னா, எப்பயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, தைரியஸ்தானத்துல வந்து 2ஆம் தேதியிலிருந்து உட்கார்றாரு. அதே நேரத்துல தைரியஸ்தான அதிபதியும், உங்களுக்கு சுகஸ்தான அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா, ஆட்சியா இருக்காரு. வக்ரம் பெற்ற குரு வேற பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிரனை வேற பார்க்கறாரு. அதே நேரத்துல உங்க ராசி அதிபதி நீச்சமா இருக்கிறதுனால, நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பெண்களிடத்துல. இல்லன்னா தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, விலை மாதர்களிடம் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.